நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது தமிழ் செய்திகள் 24 முதல் 7 வரை. இன்றைய முக்கிய செய்திகள். காசா மீதான ஐயுட்னா இனப்படுகொலை முடிவைத் தொடர்ந்து 20க்கும் மேற்பட்ட அரசு சாரா நிறுவனங்கள் தலையீட்டை கோருகின்றன. ஈரான் அணுசக்தி தலைவர் ஈரான் IAEA ஒப்பந்தத்திற்குப் பிறகு ஐரோப்பா நிலைப்பாட்டை கடுமையாக்கியுள்ளது. ஏமன் ஏவுகணை நெதன்யாகுவின் விமானத்தை அவசரமாக தரையிறக்க கட்டாயப்படுத்தியது. இஸ்ரேல் கத்தாரை தாக்கியபோது தென்னாப்பிரிக்கர்கள் கடந்த தசாப்தத்தின் நிறவெறியின் எதிரொலியைக் கண்டனர். இஸ்ரேல் தாக்குதலுக்குப் பிறகு ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க கத்தாரின் அமீர் ஜோர்டானுக்கு வருகை தருகிறார். பேஜர் தாக்குதல்களால் காயமடைந்தவர்களுக்கு காசிம் இஸ்ரேல் ஒரு ஆக்கிரமிப்பு என்பதால் அது வீழ்ந்துவிடும் என பதில் அளித்தார். இனி விரிவான செய்திகள். காசா மீதான ஐயுட்னா இனப்படுகொலை கண்டுபிடிப்பைத் தொடர்ந்து 20க்கும் மேற்பட்ட அரசு சாரா நிறுவனங்கள் தலையீட்டைக் கோருகின்றன. இஸ்ரேல் இனப்படுகொலையில் ஈடுபட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணை ஆணையம் முதன்முறையாக முடிவு செய்ததை அடுத்து உலகின் மிகப்பெரிய மனிதாபிமான அமைப்புகளில் 20க்கும் மேற்பட்டவை அரசாங்கங்கள் அவசரமாக காசாவில் தலையிடுமாறு அழைப்பு விடுத்துள்ளன. புதன்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு கூட்டு அறிக்கையில் உதவித் தலைவர்கள் காசாவின் நிலைமையை முன்னோடியில்லாத மனிதாபிமான பேரழிவு என்று விவரித்தனர். மேலும் கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்கள் வசிக்கும் காசா நகரத்தை பெருமளவில் இடம்பெயர்க்க இஸ்ரேலிய இராணுவத்தின் சமீபத்திய உத்தரவுகள் இன்னும் ஒரு கொடிய காலகட்டத்தின் தொடக்கத்தை குறிக்கக்கூடும் என்று எச்சரித்தனர். காசா வேண்டுமென்றே வசிக்கத் தகுதியற்றதாக மாற்றப்பட்டுள்ளது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. காசா சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ புள்ளிவிவரங்களின்படி அக்டோபர் 2023 முதல் சுமார் 65,000 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் 20,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உள்ளனர். இடைவிடாத இஸ்ரேலிய குண்டுவெடிப்புகளில் அழிக்கப்பட்ட வீடுகளின் இடிபாடுகளுக்கு அடியில் ஆயிரக்கணக்கானோர் காணாமல் போயுள்ளனர். ஈரான் IAEA ஒப்பந்தத்திற்குப் பிறகு ஈரான் அணுசக்தி தலைவர் ஐரோப்பா தனது நிலைப்பாட்டை கடுமையாக்கியுள்ளார். ஈரான் அணுசக்தி அமைப்பின் தலைவர் முகமது எஸ்லாமி சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடன் தெஹ்ரான் ஒரு புதிய ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை எட்டிய உடனேயே ஐரோப்பிய நாடுகள் கடுமையான நிலைப்பாடுகளை எடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். செப்டம்பர் 15 முதல் 19 வரை வியன்னாவில் நடைபெற்ற 69வது IAEA பொது மாநாட்டில் பங்கேற்றதன் முடிவில் பேசிய எஸ்லாமி பதட்டங்களை தணிப்பதற்குப் பதிலாக சமீபத்திய ஒப்பந்தம் ஐரோப்பாவை அழுத்தத்தை அதிகரிக்கத் தூண்டியது என்று கூறினார். ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி மற்றும் IAEA இயக்குனர் ஜெனரல் ரஃபேல் குரோசி இடையே கெய்ரோவில் செப்டம்பர் 9 அன்று கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தை எஸ்லாமி குறிப்பிட்டார். இது புதுப்பிக்கப்பட்ட ஒத்துழைப்புக்கான வழிமுறைகளை வகுத்தது. ஐரோப்பிய நாடுகள் ஈரானின் நிறுவனத்துடனான ஒத்துழைப்பை தங்கள் முதன்மை நிபந்தனைகளில் ஒன்றாக தொடர்ந்து மேற்கோள் காட்டி வந்தன என்று எஸ்லாமி கூறினார். இருப்பினும் ஒப்பந்தம் கையெழுத்தான தருணத்திலிருந்து அவர்களிடமிருந்து புதிய மற்றும் மிகவும் கடுமையான நிலைப்பாடுகளை நாங்கள் கண்டோம். குறிப்பாக பிரான்ஸ், பிரிட்டன் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் ஈரான் மீதான அனைத்து ஐயுட்னா தடைகளையும் 30 நாட்களுக்குள் மீட்டெடுக்கும் ஒரு நடவடிக்கையான ஸ்னாப்பேக் பொறிமுறையை செயல்படுத்துவதற்கான தங்கள் நோக்கத்தை ஏற்கனவே ஐயுட்னா பாதுகாப்பு கவுன்சிலிடம் அறிவித்துள்ளன. ஈரான் நாடாளுமன்றம் ஜூன் 25 அன்று IAEA உடனான ஒத்துழைப்பை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்று கோரும் சட்டத்தை ஒருமனதாக நிறைவேற்றியது. ஒருங்கிணைந்த இஸ்ரேலிய அமெரிக்க தாக்குதல்கள் 3 ஈரானிய அணுசக்தி நிலையங்களை குறிவைத்த பின்னர் சர்வதேச சட்டம் மற்றும் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் இரண்டையும் மீறியதாக தெஹ்ரான் கூறிய தாக்குதல்களுக்குப் பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஏமன் ஏவுகணை நெதன்யாகுவின் விமானத்தை அவசரமாக தரையிறக்க கட்டாயப்படுத்தியது. ஏமன் ஆயுதப்படைகளின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சாரி வெளியிட்ட அறிக்கையின்படி ஏவுகணை பிரிவு டெல் அவிவில் உள்ள ஒரு முக்கியமான இஸ்ரேலிய இலக்கில் பாலஸ்தீனம் 2 என பெயரிடப்பட்ட ஒரு ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவியது.
ஏமன் ஏவுகணை ஏவப்பட்டதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய பிரதமரும் சர்வதேச தேடப்படும் தப்பியோடியவருமான பெஞ்சமின் நெதன்யாகுவை ஏற்றிச் சென்ற விங் ஆப் சியோன் விமானம் அவசரமாக தரையிறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. ஒரு தனி நடவடிக்கையில் சனா அரசாங்கத்தின் ட்ரோன் பிரிவு தெற்கில் உள்ள ஈலாட் பகுதியில் அமைந்துள்ள இஸ்ரேலிய ஆட்சியின் ரமோன் விமான நிலையத்தை குறிவைத்தது. இரண்டு நடவடிக்கைகளும் தங்கள் நோக்கம் கொண்ட நோக்கங்களை வெற்றிகரமாக அடைந்ததாக அறிக்கை உறுதிப்படுத்தியது. ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை ஆக்கிரமிக்கப்பட்ட அல் குட்ஸ் மற்றும் மத்திய பகுதிகளில் வான்வழி தாக்குதல் சைரன்களை தூண்டியதாக எபிரேய செய்தி நிறுவனங்கள் தெரிவித்தன. ட்ரோன் தாக்குதலைத் தொடர்ந்து ரமோன் விமான நிலையம் மற்றும் தெற்கு பகுதிகள் முழுவதும் சைரன்கள் ஒலித்தன. காசாவின் மக்கள் மீதான தங்கள் மத, தார்மீக மற்றும் மனிதாபிமான பொறுப்புகளை நிறைவேற்ற அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளுக்கு ஏமன் தனது அழைப்பை மீண்டும் வலியுறுத்தியது. இந்த குற்றங்களுக்கு எதிராக தொடர்ந்து மௌனம் காப்பது, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆட்சி முழு பகுதிக்கும் எதிராக தனது ஆக்கிரமிப்பை அதிகரிக்க துணிச்சலை தரும் என்று அது எச்சரித்தது. காசா மீதான இனப்படுகொலை நிறுத்தப்பட்டு முற்றுகை நீக்கப்படும் வரை அவர்கள் தங்கள் கடமைகளை தொடர்ந்து செய்வார்கள் என்று ஏமன் ஆயுதப்படைகள் வலியுறுத்தின. இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஏமன் மீது வான்வழி தாக்குதல்களைத் தொடங்கி ஒடைட்டா துறைமுகத்தை குறிவைத்து 12 வான்வழி தாக்குதல்களை நடத்திய சிறிது நேரத்திலேயே இந்த அறிக்கை வந்தது. அரபு நாட்டின் வான் பாதுகாப்பு படைகள் ஆட்சியின் போர் விமானங்களுக்கு பதிலளித்து அவர்களை பின்வாங்கச் செய்ததாக சாரி பின்னர் கூறினார். ஏமன் ஆயுதப்படைகள் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு பென்குரியன் விமான நிலையம் உட்பட பல்வேறு இஸ்ரேலிய ஆட்சியின் இலக்குகளை தாக்கி அமெரிக்கா ஆதரிக்கும் இஸ்ரேலிய இனப்படுகொலை முடிவடையும் வரை மற்றும் மூச்சுத் திணறல் முற்றுகை நீக்கப்படும் வரை காசாவிற்கு ஆதரவாக இஸ்ரேலிய துறைமுகங்கள் மீது கடல்வழி முற்றுகையை விதித்துள்ளன. தலைநகர் சனா உட்பட ஏமனுக்கு எதிரான வழக்கமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு, மேற்கு ஆசியாவின் ஏழ்மையான நாடு இஸ்ரேலிய மற்றும் இஸ்ரேலிய இணைப்பு கப்பல்களுக்கு எதிராக செங்கடல் முற்றுகையை விதிப்பதையும் காசாவுடன் ஒற்றுமையுடன் இஸ்ரேலிய இலக்குகளுக்கு எதிராக தாக்குதல்களை தொடங்குவதையும் தடுக்க தவறிவிட்டது. கத்தாரை இஸ்ரேல் தாக்கியபோது தென்னாப்பிரிக்கர்கள் கடந்த தசாப்த நிறவெறியின் எதிரொலியைக் கண்டனர். கேப்டவுன், தென்னாப்பிரிக்காவின் நிறவெறி ஆட்சி சாம்பியா தலைநகர் லுசாகாவில் உள்ள அகதிகள் முகாமில் விமானத் தாக்குதலின் போது குண்டுவீசித் தாக்கிய நாளை கோண்டா பெருஸ் நினைவு கூர்ந்தார். அது 1980களின் நடுப்பகுதியில். அந்த நேரத்தில் பெருஸ் ஒரு உள்ளூர் மருத்துவமனையில் பல் மருத்துவராக பணிபுரிந்து வந்தார். மேலும் தற்காலிக ஆம்புலன்ஸ்களாக பணியாற்றும் லாரிகளில் சுமார் 10 பாதிக்கப்பட்டவர்கள் கொண்டு வரப்படுவதைக் கண்டார். பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் அவரது நினைவில் பொறிக்கப்பட்டுள்ளது. நான் விபத்தில் சிக்கிய நிலையில் நின்றேன். மக்கள் காயங்களுடன், பயங்கரமான காயங்களுடன் வருவதைப் பார்த்தேன் என்று தற்போது 69 வயதான பெரெஸ் கூறினார். எனக்கு நினைவிருக்கும் ஒருவருக்கு இரத்தம் பீரிட்டது. அது அவரது முதுகில் இருந்து தமனி அல்லது ஏதோ ஒன்றைத் தாக்கியது. நிகழ்ச்சி முழுவதும் இரத்தம் இருந்தது. அதை பார்ப்பது மிகவும் பயங்கரமாக இருந்தது. அந்த நாளில் தென்னாப்பிரிக்க பாதுகாப்பு படை 1994ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் இனவெறி வெள்ளை சிறுபான்மை ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் இராணுவ பிரிவான உங்கோண்டோ வி சிஸ்வேயின் உறுப்பினர்களை தாக்க திட்டமிட்டிருந்ததாக பெரெஸ் கூறினார். ஆனால் அவர்கள் அதற்கு பதிலாக பொதுமக்களை தாக்கினர். இஸ்ரேல் தாக்குதலுக்குப் பிறகு ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க கத்தாரின் அமீர் ஜோர்டானுக்கு வருகை தருகிறார். தோஹா மீதான இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதலை கண்டித்த அவசர உச்சிமாநாட்டில் அரபு மற்றும் இஸ்லாமிய தலைவர்களை வரவேற்ற சில நாட்களுக்குப் பிறகு கத்தாரி அமீர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி ஜோர்டான் மன்னருடன் பேச்சுவார்த்தை நடத்த அம்மானுக்கு வருகை தருகிறார். கத்தார் தலைவர் புதன்கிழமை ஜோர்டானின் தலைநகரில் தரையிறங்கினார். அங்கு அவரை மன்னர் அப்துல்லா II பட்டத்து இளவரசர் ஹுசைன் அப்துல்லா மற்றும் ஜோர்டானிய மூத்த அதிகாரிகள் வரவேற்கின்றனர். செப்டம்பர் 9ஆம் தேதி தோஹாவில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியை இஸ்ரேலிய இராணுவம் தாக்கி 6 பேரைக் கொன்றதிலிருந்து இந்த விஜயம் அமீரின் முதல் முறையாகும்.
இதை கத்தார் தலைநகரில் ஹமாஸ் தலைவர்களுக்கு எதிரான அப்பட்டமான துரோக மற்றும் கோழைத்தனமான தாக்குதல் என்று அமீர் அழைத்தார். திங்கட்கிழமை நடைபெற்ற உச்சிமாநாட்டில் கூட்டத்தின் மிகவும் செயல்படுத்தக்கூடிய விளைவாக கூட்டு பாதுகாப்பு பொறிமுறையை செயல்படுத்த வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் உறுதியளித்தது. பேஜர் தாக்குதல்களால் காயமடைந்தவர்களுக்கு காசிம் இஸ்ரேல் ஒரு ஆக்கிரமிப்பு என்பதால் வீழ்ந்துவிடும். ஹெஸ்புல்லா பொதுச் செயலாளர் ஷேக் நைம் காசிம் புதன்கிழமை 2024 இஸ்ரேலிய பேஜர் தாக்குதல்களால் காயமடைந்தவர்களுக்கு ஒரு வீடியோ செய்தியை வெளியிட்டார். இது ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான முழுமையான போரின் தொடக்க தாக்குதலை ஒத்த இரத்தக்களறி நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு நிறைவை குறிக்கிறது. அந்த தாக்குதல்களால் காயமடைந்தவர்களை அவர் நுண்ணறிவின் முன்னோடிகளாகவும் நம்பிக்கையின் திறவுகோலாகவும் சர்வவல்லமையுள்ள கடவுளுக்கு கீழ்ப்படுதலில் நித்திய ஜீவனின் அன்பாகவும் விவரித்தார். பாதையின் பாதுகாப்பை நாம் காணும் ஒளி நீங்கள் தொடர்ச்சிக்கான உண்மையான துடிப்பை தரும் என்று அவர் கூறினார். இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகிறது. நன்றி.